மகாபெரிவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய நாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லி நம்முடைய புலனடக்கங்களை சொல்கிறார்கள். இந்த புலன்களை ஜெயித்து விட்டாலே அவளை அடைந்தது போலத்தான். ஏனென்றால் அவைகள் தானே நாலா பக்கமும் நம்மை இழுத்து செல்கின்றன. அப்படி அவைகளை நாம் ஒருமுகப்படுத்தி விட்டால் இதோ அவளுடைய அனுக்கிரகம் கிடைத்து விட்டதாகத்தான் அர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாமங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஓம் வீராராத்யாயை நமஹ. ஓம் வீராராத்யாயை நமஹ. இப்போ அப்படி பதத்துக்கு பதம் பார்த்தோம் அப்படின்னா வீர ஆராத்யா, வீரர்களால் ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீரனாக இருப்பவனால் எப்பொழுதும் வழிபடப்படுபவள் அப்படின்னு. அப்ப இங்க வீரம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா வெறும் வீரன் மட்டும் இங்க சொல்ல மாட்டாங்க. யுத்தம் செய்யக்கூடிய அந்த வீரர்களாக இருப்பார்களான கண்டிப்பாக கிடையாது. இங்க வீரன் என்று யாரை சொல்கிறார்கள் என்றால், யார் ஒருவன் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவனை விட பெரிய வீரன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். பகவத்கீதையிலே கிருஷ்ணன் அதே தான் சொல்றாரு. தன் மனதை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தியான யுகத்துல சொல்றாங்க. ஆத்மைவ ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நீயேதான் பந்துவாகவும் இருக்கிறாய், நீயேதான் எதிரியாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இதையே தான் திருமலர் சொன்னார் இல்லையா? தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு பாடல்ல சொன்னாரு. ஆக தனக்கு எதிரியாகவே சதா சர்வகாலம் எது இருக்கு அப்படின்னா நம்முடைய மனது. அதை மட்டும் ஒருவன் கட்டுப்படுத்தி விட்டால் அவன் தனக்குத்தானே பந்துவாக மாறிவிடுகிறான். எப்படி அவன் பந்துவாக மாறுகிறான் அப்படின்னா, உள்முகமாக திருப்புகிறான் இல்லையா? அப்போ உள்ளே இருக்கக்கூடியவள் யார்? அந்த அம்பிகை, அந்த பரபிரம்மம், அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர்கள் சொல்றோம் இல்லையா? ஆக அந்த விஷயத்தை, நல்ல விஷயங்களை நமக்கு செய்ய தூண்டுகிறவர்கள் தான் நமக்கு பந்துவாக இருக்கிறார்கள். ஆக மிகச்சிறந்த விஷயத்தை செய்வதற்கு இந்த மனது உதவுகிறதே, அப்ப அது பந்துவாகத்தானே மாறிவிட்டது. அதனால் அப்படி மனதை கட்டுப்படுத்தி உள்முகமாக திருப்பி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை உணர ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதனால் தான் அந்த மனதை கட்டுப்படுத்த கூடியவர்களுக்கு வீரன் என்று பெயர் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரர்களால் ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்றதுதான் இது. அதே சமயம் இந்த வீர அப்படின்னு சொல்றதுக்கு அக்னிக்கு ஒரு பெயர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அக்னியால் வணங்கப்பட்டவள். அம்பாள் உபாசகர்கள் சொல்லும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றோம் இல்லையா? அதுல கண்டிப்பாக அதுல அக்னியும் இருக்கிறார். கீனோபனிஷத்துல சொல்லும் பொழுது இந்திரனுக்கு முன்பே அக்னியும் வாயுவும் சென்று அம்பாளை தெரிந்து கொண்டு வருகிறார்கள். அவளுடைய தரிசனத்தால் அவளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, அவர்களுக்கு சித்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பிகை. மகாபெரியவா சரணம்.